ஹலோ வணக்கம். இன்னைக்கு ஒரு நல்ல கருவேப்பிலையில சாதம் பண்ணி சாப்பிடலாமா? நல்ல மழை காலத்துல கருவேப்பிலை அப்படியே தள தளன்னு வளர்ந்துருக்குங்க. இதுக்கு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையும் ஒரு டீஸ்பூன் மிளகையும் போட்டு நல்ல எண்ணெயில் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நல்ல வாசனையாக இருக்கும். இந்த கருவேப்பிலை பொடி வந்து எல்லா மருத்துவ குணங்களும் நிறைஞ்சது. அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்தும் கடலைப்பருப்பு அது ரெண்டையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கடலை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வச்சுக்கோங்க. அதுவும் நல்லா சூப்பராக வறுத்து நல்லா ரெட்டாக ஆற வரைக்குமே நல்லா வறுத்து வாசனையாக எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. இதுக்கு ஒவ்வொன்றையும் நம்ம தனித்தனியாக தான் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதோட ஒரு கம்மியாக பூண்டு சேர்த்தா போதும். ஒரு 10 பல் இருந்தால் போகிறோங்க. அதையும் நல்லா ப்ரௌனாக வறுத்துட்டு வறுத்த உடனே நம்ம காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலையை போட்டுக்கலாம். அதோட ஒரே ஒரு பிஞ்சு மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாங்க. இது வந்து வறுக்கும்போது நம்ம அந்த கருவேப்பிலையோட கலர் வந்து மாறாமல் அப்படியே நல்லா பச்சை பசேல்னு இருக்கும். இதை நல்லா நம்ம மொறுன்னு ஆற வரைக்கும் வறுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஆயில் வேணும்னா கொஞ்சம் போட்டு வறுத்துக்கோங்க. இதையும் எடுத்து வச்சுக்கிறோங்க. இப்போ அடுத்ததாக புளி, கொஞ்சமாக புளி போட்டால் போதும். ஒரு சிலருக்கு நிறையா வேணும்னா போட்டுக்கோங்க. அதோட உப்பையும் போட்டு வறுக்கிறோம். அப்போ தான் அதுக்குள்ளே இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் காயுங்க. இதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக இப்போ வறுத்ததெல்லாம் அரைக்க போகிறோங்க. முதல்ல இந்த கொத்தமல்லி விதை, மிளகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இது 4யும் போட்டு பல்ஸ் மோடில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக மிளகா வத்தல், பூண்டு அதை வறுத்துருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அரைச்சிக்கலாம். அடுத்ததாக புளியை போடலாங்க. இப்போ இதெல்லாம் பல்ஸ் மோட்லேயே நல்லா குறைன்னு அரைச்சி வச்சுட்டுருக்கோம் பாருங்கள். ரொம்ப மையாலாம் அரைக்க வேண்டாம், ஏன்னா அடுத்தடுத்து இன்னும் நம்ம போட போகிறோம் இல்லையா. இப்போ அடுத்தது நம்ம இந்த கருவேப்பிலை, வறுத்து வச்ச கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இந்த ஒவ்வொன்றையும் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு அரைக்கும் போது அப்படியே வாசனை தூக்குதுங்க. இந்த பொடி பண்ணும்போது கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் பண்ணுங்கள். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொடியை எடுத்தாச்சு. என்ன கலர் அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. மஞ்சள் பொடி போடுறதுனால தான் இப்போ அப்படியே இருக்குது. இது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்க போதுங்க. இப்போ இதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பஞ்சு தேவைப்படும். அதுக்காக வேண்டி இந்த கடலை, வறுத்து வச்ச கடலையும் போட்டு நம்ம அரைச்சிக்கிறோம். இதை ரொம்ப பொடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 1-2 பொடி பண்ணால் போகிறோங்க. நம்ம சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். கடைசியாக இந்த டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெல்லம் போட்டால் போதும். இது உங்களுக்கு வெல்லம் வந்து உங்களுக்கு இந்த சுவை தனியாக தெரியவே தெரியாது, இனிப்பாகவே இருக்காது, நல்ல காரமாக தான் இருக்க போதுங்க. கருவேப்பிலை தானே அப்படின்னு ஒதுக்கி வைக்காமல் ஒரு தடவை இந்த பவுடரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக எப்படி சாதம் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு எப்போவுமே நெய்யில் தான் பண்ணணுங்க. அதுதான் நல்ல வாசனையாக இருக்கும். வழக்கம் போல் கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சிக்கலாங்க. முதல்ல உளுத்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் மட்டும்தான் போட போகிறோம். பருப்புகள் எல்லாம் வறுத்த உடனே தான் நீங்கள் கடுகு போடணும். அப்போ தான் கடுகு வந்து தீஞ்சு போகாமல் இருக்கும், நல்லா ஃபுல்லாகவும் வெடிக்குங்க. இது ஒரு டிப் அண்ட் ட்ரிக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா செவக்க வறுத்த உடனே நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாங்க. இப்போ போடும்போது அப்படியே பயங்கர வாசனை. அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த ரைஸ் குக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து மட்டா ரைஸ் தான் போட்டிருக்கேன். எனக்கு பிடிச்சது அதுதான். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கூடவே வறுத்த முந்திரி பருப்பையும் நம்ம இதில் போட போகிறோம். அதனால இன்னும் எக்ஸ்ட்ரா டேஸ்டியாகவே இருக்கும். நீங்கள் ஆஃபீஸுக்கு கொண்டு போகலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கட்டி கொடுக்கலாங்க. வாரத்தில் ஒரு நாளானும் அட்லீஸ்ட் இந்த ரைஸை பண்ணி சாப்பிடுங்க. நல்ல ஹெல்த்தியான எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு வெரைட்டி ரைஸ் இது ஒன்று தாங்க. இந்த மழை காலத்தில் கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு சளிகிளி எதுவும் பிடிக்காது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸுங்க.